புறம் பேசுவதை தவிர்க்கணும். யாரை பற்றி என்ன செய்தி சொன்னாலும் நாம் தீர விசாரிக்காமல் எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. இப்படியாம்பா, அப்படியாம்பா, இப்படியாம்பா, இப்படியாம்பா, அப்படி இப்படி அப்படி இப்படின்னு என்ன ஆகும்? கடைசியில் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் கண்ணால் காண்பதும் இல்லாமல் காதால் கேட்பதும் இல்லாமல் உங்களுடைய ஐம்புலன்களையும் மெய்வாய் கண்மூக்கு செவி வாயிலாக சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றத்தின் வழியாக இப்போ நான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அப்போ சொல்லணும்னு நினச்சேன். அப்போ கொஞ்சம் அது ஸ்லிப் ஆயிடுச்சு. என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. நான் சொல்கிற கிளாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற தியரியை நோட் பண்ணிக்கோங்க. நான் செய்யக்கூடிய செயல்களை நீங்கள் காப்பி பண்ணாதீங்க. இந்த தம்ஸ் அப்பு சவுண்ட் பேட்லலாம் பைக்கில் பல்டி ஆக்ஷன் வருவாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அதில் கீழே போட்டிருப்பாங்க இதை வீட்டில் யாரும் செய்யாதீங்க அப்படின்னு. ஏன்னா சில விஷயங்களை நான் செய்வதுண்டு. உதாரணம், நான் வெறும் கையால் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு வரும். அதுக்காக நீங்கள் வெறும் கையால் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் க்ளவுஸ் போட்டு பண்ணுங்கள். நீங்கள் இந்த முறையாக எப்படி கற்றுக்கணும்னு அப்படி கற்றுக்கங்க. நான் ஒரு 15 வருடங்கள் அனுபவத்துக்கு பிறகு க்ளவுஸ் தேவைப்படாது, இது தேவைப்படாது, அது தேவைப்படாதுன்னு ஒரு சில முடிவுகள் நான் என்னுடைய அனுபவத்தின் ரீதியாக எடுப்பேன். ஆனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது உங்கள் செவிலியர்கள், உங்களுடைய சீனியர் செவிலியர்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ, நான் உங்களுக்கு வார்டில் என்ன சொல்லி தரணும் அதை நீங்கள் புரிஞ்சு அதை நடங்க. சில விஷயங்களை நான் அப்படி செய்கிறதால என்ன இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்களாம் ஒரு முடிவுக்கு வராதிங்க. நான் பல ஆண்டுகள் பயின்ற பிறகு பல ஆண்டுகள் நடந்து ஓடி மூச்சு வாங்கி நின்று கடைசியில் அதை செஞ்சுட்டு வரேன். இது எல்லாமே பிணியாளரின் நலனுக்காக தான். ஏன்னா பிணியாளர் உற்றவன் இல்லையே மருத்துவரும் இல்லை, செவிலியரும் இல்லை. உற்றவன்னா யாரு? பிணியாளர். பிணியாளருக்கு ராஜ தமிழ் தந்திர தமிழ்ல என்ன பேரு? உற்றவன். உற்றவன்னா நோயாளி. இப்போ நம்ம ஈஸியாக என்ன சொல்றோம்? பேஷண்ட் வந்துக்கிறாங்க சார் அப்படிதானே சொல்றாங்க. சார் ஓபியில் 2 பேஷண்ட் உட்காந்துக்கிறாங்க, அது பேஷண்ட்னு சொல்ல பழகிக்கணும், அப்புறம் பின்னாடி சொல்லிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு உற்றவன், பிணியாளர் அது போல வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். திரும்பவும் உங்களுக்கு எல்லாம் குட் நைட் சொல்லி விடைபெறுவதற்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், எங்களுடைய புத்தகத்தின் அட்டைப்படத்தை வைத்து எங்களை எடை போடாதீர்கள். என்ன சொல்றேன்னு கரெக்டா இல்லையா? அட்டைப்படத்தை பார்த்து நம்ம புத்தகத்தை எடை போட முடியுமா? இங்கிலீஷ்ல என்ன பழமொழி சொல்றாங்க? டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. அந்த அட்டைப்படத்தை பார்த்து எங்களோட பழகி பாருங்க. நாங்கள் சொல்லக்கூடிய வகுப்புகளுக்குள்ள நீங்கள் நுழைஞ்சு பாருங்க. ஆல்ரெடி ஜீவினிதா சிஸ்டர் இருக்காங்க, அவங்க பேட்ச்லேயே நிறைய பேர் அப்புறம் முன்னாடி வருவாங்களா கொஞ்சம் கொஞ்சமா? செகண்ட் இயர் சிஸ்டர்ஸ்லாம் சரி, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் வந்ததை பார்த்து வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? சரி, வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை தூண், ஒரு ஒளி நட்சத்திரம் யாரு? ஜீவினிதா சிஸ்டர் தான். அவங்களுக்கு ஒரு கை தட்டுவோம். ரொம்ப முக்கியமான செய்தி. அதாவது இப்போ நான் இப்போ இவங்க தான் ஒரு பெரிய விஐபின்னு வச்சுக்கோங்க. இவங்களோட நான் பழகணும்னா இவங்களோட நான் நேராக பழக முடியாது. இவங்களோட நண்பர்கிட்ட தான் நான் பழகணும் ஃபர்ஸ்ட். அப்படிதானே? அவங்க நண்பரோட நான் சிரிச்சு மகிழ்ந்து பேசும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு நண்பராக இருப்பார். அதனால உங்களையும் எங்களையும் இணைக்கிற ஒரு முக்கிய பாலமா இவங்க இருக்க போறாங்க. சரியா? அதனால இவங்களுடைய ஒரு கருத்து, இவங்களுடைய பயணித்தல் எல்லாமே கூட போங்க. மற்றபடி அப்புறம் சீனியர் சிஸ்டர்ஸ் வந்தாலும் நம்ம வரவேற்கலாம். நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு, உங்களுக்குள்ளேயும் இல்லை நம்ம மையத்துக்கும் உங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுல நம்ம பிரிஞ்சிடக்கூடாது. நம்ம வந்தது இந்த 6 மாதம் முழுக்க என்னென்னலாம் தெரியுமா கற்றுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி டேக்கிங் கற்றுக்கணும். ஒரு பிணியாளர் உற்றவன் கிட்ட என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, அவங்க என்ன தொந்தரவுக்காக வராங்க, அவங்கள நம்ம என்ன ட்ரீட் பண்ண போகிறோம் அதை கற்றுக்கணும். அப்புறம் அடுத்தபடியாக ஐஎம், ஐடி, மென்ஃப்ளான், கத்தீட்டர், ரைட் டியூப், இது 5 விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இந்த 6 மாதத்தில் நீங்கள் சிறப்பாக வெளியே போனீங்கன்னா அதுவே போதுமானது. அப்புறம் மாத்திரைகளோட பேர், அது உங்களுக்கு வரிசையாக ஒரு 20-25 கிளாஸஸ் எடுப்போம். எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது கிளாஸ் எடுக்க எனக்கு இயல்பாகவே பிடிக்கும். ஒரே ஆள் வந்தாலும் நான் எடுத்திருக்கேனா இல்லையா? மகாலட்சுமி சிஸ்டர்லாம் வரும்போது எடுத்திருக்கேனா இல்லையா? இன்மணிலா சிஸ்டர்லாம் அது மாதிரி ஒரு ஆள் வந்தால் கூட நான் கிளாஸ் எடுக்க தயார். எனக்கு 10 பேர் தான் வரணும், 3 பேர் தான் வரணும். உங்களை பார்த்து 4 பேர் கடந்து வரணும். சரி, அதனால கிளாஸஸ் நம்ம எடுக்கும்போது ஒருவேளை காலையில் 9 to 9:30, 9 to 9:45 கிளாஸஸ் அப்படி வச்சுருந்தோம்னா காலையில் 9 o'clock ஷார்ப்பாக ப்ரெசென்ட் ஆகிடுங்க. உங்களுக்கு தேவையான நோட் புக்கு, ரெக்கார்ட் புக்கு எல்லாமே நாங்கள் கொடுப்போம். ஆரம்பத்தில் எங்களோட நீங்கள் பழகும்போது பாத்ரூம் உங்களுக்கு செட் ஆகாது, ஏதோ ஒன்று இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம், நீங்கள் ஒரேடியாக ஒரே நாள் 2 நாள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தால் இங்கே இருக்கிற எங்களுடைய அனைத்து பேரும் இருக்கிறாங்க, சீனியர்ஸ் இருக்காங்க, டாக்டர் இருக்கிறாங்க, எல்லாரோடையும் நீங்கள் கேளுங்க. ஓகேவா? இத்துடன் இரவு வணக்கத்தை உங்களுடன் நண்போடு தெரிவித்துக் கொண்டு
இந்த இரவு நல்ல இரவாக இருக்கட்டும். கொசுலாம் இருக்கும், இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி தூங்குங்க. ஓகேவா? மேலெல்லாம் பார்த்தீங்களா நிறைய சைக்கிள், ஸ்கூல் சைக்கிள்லாம் இருக்குல்ல, அதை பற்றி பின்னாடி சொல்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ. குட் நைட். ஹேவ் அ நைஸ் டே.